வெளிச்சத்திற்கு வந்த 5 கொலை மற்றும் கடத்தல் சம்பவங்கள். பிள்ளையானுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. இருமடங்கு தேசிய சொத்துக்களை அளித்த ஜேவிபி மற்றும் எல்டிடிஇ அமைப்பு. நாமல் ராஜபக்ச பகிரங்க குற்றச்சாட்டு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் சுரேசலை தொடர்பான சர்ச்சைகள் உண்மைக்கு புறம்பானவை, அமைச்சர் தெரிவிப்பு. பிமல் கம்மன்பில உட்பட 6 பேருக்கு எதிராக விசாரணை நீதிமன்றத்துக்கு அறிவித்தது சிஐடி. வெளிநாட்டு வாழ் இலங்கையர்களின் முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்காக லங்கா கனெக்ட் அப்ளிகேஷன் நாளை முதல் அறிமுகம். அடுத்த தேர்தலில் வாக்குகளை எண்ணவே தேவையில்லை, நாமல்தான் ஜனாதிபதி. இத்தாகந்தே சத்ததிச தேரர் தெரிவிப்பு. இனி வீடியோ போடாதே என்று சொல்லி ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் மீது தாக்குதல். ஆசிய அபிவிருத்தி வங்கியிடம் அவசர நிதியுதவியாக 4 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் பெறுகிறது இலங்கை அரசு. ரணிலின் திடீர் தீர்மானத்தின் பின்னால் உள்ள மர்மம், குழப்பத்தில் அனுர அரசு. 2026 உயர்தர பரீட்சையில் குளறுபடி, அரசாங்கத்திற்கு எதிராக வழக்கு தொடுக்க தயாரான கம்மன்பில. இனி விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பு உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வெளிச்சத்திற்கு வந்த 5 கொலை மற்றும் கடத்தல் சம்பவங்கள். பிள்ளையானுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. மட்டக்களப்பில் இடம்பெற்றதாக கூறப்படும் 5 கொலை மற்றும் கடத்தல் சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் இருவரையும் எதிர்வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சந்தேக நபர்கள் தொடர்பான விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்தனர். இதையடுத்து நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி அவரது மட்டக்களப்பு அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் 2006ஆம் ஆண்டு முதல் மட்டக்களப்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் 5 முக்கிய குற்றச்சம்பவங்கள் தொடர்பாக தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவற்றில் கல்லடியில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம், கப்பம் வழங்க மறுத்த வர்த்தகர் ஒருவர் கொலை செய்யப்பட்டமை, கட்சிக்குள் ஏற்பட்ட முரண்பாடுகளை தொடர்ந்து டிஎம்விபி உறுப்பினர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அப்போதைய உபவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை உள்ளிட்ட சம்பவங்கள் அடங்குகின்றன. இந்த வழக்குகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகளான காத்தான்குடியைச் சேர்ந்த முகபட் சிஃபான் மற்றும் முகபட் சஹித் ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு காரணங்களினால் பிள்ளையானை நீதிமன்றத்துக்கு நேரடியாக அழைத்து வர முடியவில்லை என சிஐடியினர் நீதிமன்றத்தில் தெரிவித்ததுடன் அவர் காணொலி தொழில்நுட்பத்தினூடாக முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்த வழக்குடன் தொடர்புடைய ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் மற்றொருவர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் பிள்ளையானின் நெருங்கிய உதவியாளரும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான இனிய பாரதி மீது 7 கொலை சம்பவங்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பிள்ளையானை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படுவதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து நீதிமன்ற வளாகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். இருமடங்கு தேசிய சொத்துக்களை அளித்த ஜேவிபி மற்றும் எல்டிடிஇ அமைப்பு. நாமல் ராஜபக்ச பகிரங்க குற்றச்சாட்டு. இலங்கையின் தற்போதைய ஒட்டுமொத்த உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன் சுமையை விட 2 மடங்கு அதிகமான பெறுமதியுடைய தேசிய சொத்துக்களை ஜேவிபி மற்றும் எல்டிடிஇ அமைப்புகள் கடந்த காலங்களில் திட்டமிட்டு அளித்துள்ளன என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேற்று மாலை அம்பாறையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். கடந்த காலங்களில் நாட்டின் பொருளாதாரத்திற்கு மாபெரும் அழிவுகளை ஏற்படுத்தியவர்களை இன்று எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு அரசின் மீது வீண் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். தற்போதைய அரசின் அமைச்சர்கள் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து நாளுக்கு நாள் முரண்பாடான கருத்துக்களை கூறி தங்களது நிர்வாக இயலாமையை மறைக்க முயல்கின்றனர். அத்தோடு இந்த கோர தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு நீதிமன்றில் உதவிய சட்டத்தரணிகள் மற்றும் கடந்த காலத்தில் இது தொடர்பான விசாரணை கோப்புகளை மூடி மறைத்தவர்களுக்கு
இந்த அரசு இன்று அரசு கட்டமைப்புகளுக்குள் உயர் பதவிகளை வழங்கி கௌரவித்துள்ளது. அரசு தான் வழங்கிய பொய் வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் அம்பலமாவதை தடுப்பதற்காக தங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கும் மக்களுக்கு எதிராக அடக்குமுறைகளை கையாளுவதற்கு தற்போது தயாராகி வருகிறது. நாட்டின் தற்போதைய விவசாய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. பெரும்போகத்திற்கான உரத்தை விவசாயிகளுக்கு முறையாக வழங்குவதற்கான திட்டம் அரசாங்கத்திடமில்லை. உள்நாட்டு உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதற்கு பதிலாக தங்களுக்கு நெருக்கமான ஒரு சில பெரும் வர்த்தகர்களின் நலனுக்காக வெளிநாடுகளில் இருந்து அத்தியாவசிய பொருட்களை தாராளமாக இறக்குமதி செய்கிறது அரசு. இதனால் நெல், காய்கறி, பழங்கள், கரும்பு விவசாயிகள் மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களும் கடுமையான கடன் சுமையில் சிக்கி தவிக்கிறார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு பட்டதாரிகளுக்கு வேலை வழங்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த இந்த அரசால் தனியார் துறையில் கூட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியவில்லை எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் சுரேசலை தொடர்பான சர்ச்சைகள் உண்மைக்கு புறம்பானவை, அமைச்சர் தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் குறித்து நடத்தப்படும் விசாரணைகள் அரசியல் பழிவாங்கல் நோக்கங்களுக்கானதல்ல என்றும், சுரேசலை சிறையில் சித்திரவதைகளுக்குள்ளாக்கப்படுகிறார் என வெளியாகும் செய்திகள் பொய்யானவை என்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அரசின் புதிய விசாரணைகள் மற்றும் சிறைச்சாலை நிலவரங்கள் குறித்து ஊடகங்களுக்கு விசேட விளக்கம் அளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சிறையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேசலைவுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் சட்டத்திட்டங்களுக்கு அமைய முறையாக செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. இத்தகைய பின்னணியில் அவர் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் வெறும் போலி வதந்திகளாகும். அண்மையில் அவருக்கு பல் மற்றும் கண் தொடர்பான மருத்துவ பிரச்சினைகள் ஏற்பட்ட போது அதற்கான முறையான மருத்துவ சிகிச்சைகள் கூட வழங்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான சூத்திரதாரியை கண்டறிவதே இந்த மறுவிசாரணையின் பிரதான நோக்கமாகும். இந்த தாக்குதலில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் தலையீடு காணப்படுவதாக சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்ற போதிலும் இது தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து இன்னும் விரிவான புலனாய்வு விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள், ஊடகங்கள் அல்லது நாடாளுமன்றத்தில் வெறுமனே பேசப்பட்ட விடயங்களை மட்டும் வைத்துக் கொண்டு சட்டப்பூர்வமான சான்றுகள் இன்றி எவரையும் நாம் நீதிமன்றத்தின் முன்னிலைக்கு கொண்டு வர முடியாது. பொதுமக்கள் தத்தமது அரசியல் நிலைப்பாடுகளையும் தனிப்பட்ட கருத்துக்களையும் கூற முடியும். எனினும் அறிவியல் மற்றும் விஞ்ஞான ரீதியான ஆதாரங்களை முறையாக திரட்டி குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் போது மட்டும்தான் நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட முடியும். இதனால் முறையான புதிய விசாரணைகள் அவசியமாகின்றன. கடந்த நல்லாட்சி அரசின் காலப்பகுதியிலே இந்த தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்ட போதிலும் அந்த காலப்பகுதியில் இது குறித்து முறையான இறுதி விசாரணைகள் நடத்தப்படவில்லை. அதற்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த கோட்டபாய அரசு இது தொடர்பாக விசாரணைகளை நடத்திய போதிலும் அவை முறையான மற்றும் உண்மையான விசாரணைகளாக அமையவில்லை. இந்நிலையில் தற்போது தேசிய மக்கள் சக்தி தேர்தல் மேடைகளில் நாட்டு மக்களுக்கு அளித்த உறுதியான வாக்குறுதிகளுக்கு இணங்க இந்த விவகாரத்தை பின்னால் உள்ள உண்மைகளை முழுமையாக வெளிக்கொண்டு வர ஒரு முறையான, நேர்மையான மற்றும் புதிய விசாரணையை மேற்கொள்வதற்கான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் தற்போது எடுக்கப்பட்டுள்ளன என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். விமல், கம்பன்பில உட்பட 6 பேருக்கு எதிராக விசாரணை நீதிமன்றம் அறிவித்தது சிஐடி. முன்னாள் அமைச்சர்களான விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் விசாரணை ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலைவின் தடுப்பு காவல் தொடர்பான தற்போதைய விசாரணைகளை குறைமதிப்பிற்குட்படுத்தும் வகையில், நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையிலும் மின்னணு ஊடகங்கள் மூலம் வெளியிடப்பட்ட அறிக்கைகள் தொடர்பாகவே இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, அசங்க நவரத்ன மற்றும் சுகீஸ்வர பண்டார, மஹிந்த பத்ரன ஆகியோரால் வெளியிடப்பட்ட அறிக்கைகளுக்கு எதிராக இந்த விசாரணை நடத்தப்படுவதாக அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். அதன்படி இந்த 6 நபர்களையும் எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவு பிறப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்துள்ளனர். வெளிநாட்டு வாழ் இலங்கையர்களின் முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்காக லங்கா கனெக்ட் அப்ளிகேஷன் நாளை முதல் அறிமுகம். வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களின் முறைப்பாடுகளை முகாமை செய்வதற்கான புதிய தளமான லங்கா கனெக்ட் என்ற கைபேசி செயலி நாளை முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. அணுகக்கூடிய, பதிலளிக்கக்கூடிய மற்றும் மக்களுக்கு உகந்த தூதரக சேவைகளை நோக்கிய ஒரு படியாக இந்த புதிய முயற்சி அமையும் என வெளிவிவகார பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களிடமிருந்து பெறப்படும் முறைப்பாடுகள் மற்றும் கோரிக்கைகளை கையாள்வதை முறைப்படுத்துவதற்கும் தூதரக சேவைகளில் விரைவான பதிலளிப்பு மற்றும் மேம்பட்ட வெளிப்படைத்தன்மையை வழங்குவதற்கும் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அடுத்த தேர்தலில் வாக்குகளை எண்ணவே தேவையில்லை, நாமல்தான் ஜனாதிபதி. இத்தாகந்தே சத்ததிச தேரர் தெரிவிப்பு. அடுத்த முறை வாக்குகளை எண்ண வேண்டிய அவசியம் கூட இருக்காது, நாமல் ராஜபக்சவை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக ஆக்குவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியுடன் தொடர்புடைய முக்கிய பௌத்த துறவியான இத்தாகந்தே சத்ததிச தேரர் தெரிவித்துள்ளார். கடந்த 2024 ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ச வெறும் 2.5% வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்த நிலையில் அவர் இந்த அதிரடி அரசியல் கருத்தினை தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தல் என்று வரும்போது எதிர்க்கட்சிகளுக்கு சவால் விடும் வகையில் நாமல் ராஜபக்சவிற்கு ஆதரவாக நாடு தழுவிய ரீதியில் ஒரு மாபெரும் அரசியல் எழுச்சி ஏற்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ச அடுத்த தேர்தலில் ஒரு மகத்தான வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்வார் என்பதில் தனக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை என்று தேரர் குறிப்பிட்டுள்ளார். வாக்குகளை எண்ணி பார்க்கும் தேவையே இல்லாத அளவிற்கு ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு அவர் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதி என தெரிவித்து தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார். இனி வீடியோ போடாதே என்று சொல்லி ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் மீது தாக்குதல். துறவரத்தில் இருந்து நீக்கப்பட்ட ராஜாங்கனே சத்தாரத்ன தேரர் மீது அடையாளம் தெரியாத இருவர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை இரவு இந்த தாக்குதல் நடந்ததாகவும் வேனில் வந்த இருவர் தங்கள் முகங்களை மூடிக்கொண்டு அவரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் குறித்த துறவி கருத்து வெளியிடுகையில், இந்த நாட்டு மக்களை பற்றிய அக்கறையுடனும் இரக்க உணர்வுடனும் தான் காணொளிகளை வெளியிட்டு வந்தேன். காணொளிகளை வெளியிடுவதை நிறுத்துமாறு, அவ்வாறு செய்யாவிட்டால் எம்மை கொலை செய்வதாகவும் அவர்கள் மிரட்டினர். ஜனாதிபதி, பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோருக்கு இந்த விடயத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். எனக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தன் மீது அடையாளம் தெரியாத இருவர் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கையில், தனது விகாரைக்கு முகமூடி அணிந்த நிலையில் இருவர் வந்தனர். அவர்களில் ஒருவர் பருமனானவராகவும் மற்றொருவர் சற்றே மெலிந்தவராகவும் இருந்தார். அவர்கள் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து என்னை பலமாக தாக்கினர். எனது மடிக்கணனியையும் தொலைபேசியையும் எடுத்துச் சென்றனர். காணொளிகளை வெளியிடுவதை நிறுத்துமாறும், அவ்வாறு செய்யாவிட்டால் எம்மை கொலை செய்வதாகவும் அவர்கள் மிரட்டினர். அடுத்த முறை வந்தால் உயிருடன் விடமாட்டோம் என்று எச்சரித்தும் சென்றனர். அவர்கள் என்னை மிகவும் கடுமையாக தாக்கினர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கியிடம் அவசர நிதியுதவியாக 4 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் பெறுகிறது இலங்கை அரசு. மத்திய கிழக்கு நாட்டு மோதல்களினால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகளை சமாளிப்பதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கி 4 பில்லியன் அவசர நிதியுதவி கடன் திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இலங்கையுடன் சேர்ந்து பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ், பிஜி உள்ளிட்ட மொத்தம் 15 நாடுகள் இந்த நிதியுதவியை பெற அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளன. இலங்கை இந்த நிதியுதவி கோரிக்கையை முதலில் முன்னெடுத்த நாடுகளில் ஒன்றாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 4 பில்லியன் அமெரிக்க டாலர்களில் சுமார் 3 பில்லியன் டாலர் நாடுகள் கோரியுள்ள பட்ஜெட் மற்றும் அவசர கடன்களுக்காகவும் மீதி 1 பில்லியன் டாலர் எரிசக்தி மற்றும் உணவு இறக்குமதிக்கான வர்த்தக நிதி ஆதரவாகவும் வழங்கப்படும். அத்தோடு இது ஒரு தூய கடன் திட்டமாகும். ஆசிய அபிவிருத்தி வங்கி தனது அவசரகால நிதியுதவி கொள்கைகளின் கீழ் நாடுகளின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்காகவே இத்தொகையை கடனாக வழங்குகிறது. இது ஒரு அவசரகால நெருக்கடி நிவாரண கடன் என்பதால் உலகளாவிய விதிகளின்படி பொதுவாக 15 முதல் 24 ஆண்டுகள் வரை நீண்டகால அவகாசத்தில் வட்டியுடன் கூடிய தவணை தொகையை திருப்பிச் செலுத்த வழிவகை செய்யப்படும். ரணிலின் திடீர் தீர்மானத்தின் பின்னால் உள்ள மர்மம் குழப்பத்திலான ஒரு அரசு. முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க விரைவில் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இவ்வாறான நிலையில் கடந்த சில மாதங்களின் பின்னர் கடந்த 11ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டுக்குழு கூடிய போது ரணில் எப்போது நாடாளுமன்றம் செல்வார் என்பதை அறிந்து கொள்வதிலேயே உறுப்பினர்கள் ஆர்வமாக இருந்தனர். பல்வேறு கலந்துரையாடல்களுக்கு மத்தியில் சிலர் நேரடியாகவே சார், நீங்கள் எப்போது நாடாளுமன்றம் செல்லப் போகிறீர்கள் என கேட்ட போதிலும் ரணில் அதற்கு உடனடியாக பதிலளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. எனினும் பலரும் தொடர்ச்சியாக இதே கேள்வியை கேட்க தொடங்கியதும் ரணில் சற்று வித்தியாசமாக பதிலளித்துள்ளார். கடந்த தேர்தலில் மக்களே தன்னை வேண்டாம் என வாக்களிக்காத நிலையில் தான் எவ்வாறு நாடாளுமன்றம் செல்வது என ரணில் கேள்வி எழுப்பியுள்ளார்.
மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சமகால அரசாங்கம் தமது பணியை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லட்டும் என ரணில் இதன்போது தெரிவித்துள்ளார். எனினும் கடந்த 2022ஆம் ஆண்டு கோட்டபாயவின் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்வதற்கு சற்று முன்னர் கூட ரணில் இவ்வாறானதொரு கதையை கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2026 உயர்தர பரீட்சையில் குளறுபடி, அரசாங்கத்திற்கு எதிராக வழக்கு தொடுக்க தயாரான கம்மன்பில. 2026ஆம் ஆண்டிற்கான காப்போத உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்க அரசாங்கம் மறுத்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உதய கம்மன்பில எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் மாணவர்களுக்கு தயாராகுவதற்கு மிக குறைவான காலமே வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டிற்கான உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 10ஆம் தேதி தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும், ஆனால் அதற்கு முன்னைய பரீட்சையின் முடிவுகள் மார்ச் 31ஆம் தேதியே வெளியிடப்பட்டதால் 2வது அல்லது 3வது முறையாக பரீட்சை எழுத திட்டமிடும் மாணவர்களுக்கு தயாராகுவதற்கு சுமார் 133 நாட்கள் மட்டுமே உள்ளதாக கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டுகளில் பரீட்சார்த்திகள் தங்களது பரீட்சை முடிவுகளை பெற்ற பிறகு தயாராவதற்கு 178 முதல் 198 நாட்கள் வரை அவகாசம் பெற்றிருந்ததாகவும், தற்போதைய இந்த குறைக்கப்பட்ட தயாரிப்பு காலம் நியாயமற்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சமத்துவத்திற்காக அரசியலமைப்பு கோட்பாடு மீறப்பட்டதாக கூறி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனுக்களை தாக்கல் செய்யவோ அல்லது மேன்முறையீடு செய்யவோ நீதிமன்றம் மூலம் நிவாரணம் கோரவோ வாய்ப்புள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு பரீட்சை அட்டவணையை மறுபரிசீலனை செய்து மாணவர்களுக்கான நியாயத்தை உறுதி செய்யுமாறு அரசாங்கத்தையும் கல்வி அமைச்சையும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.